ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் யுவர் டேவிட் அன்பு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். இது நம்ம அதிகமாக எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடியது. இது பிகினராக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அட்வான்ஸ் லெவல் லேர்னராக இருந்தாலும் இந்த ஃபார்மெட்டை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளோவாக என்ன பண்ணலாம்னா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ அதை பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் போன செஷனோட அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பேசும்பொழுது அதன் பிறகும் கூட அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவோம். இன்றைக்கி இந்த பர்டிகுலர் வார்த்தையை பார்க்க போகிறதில்ல. இதற்கூட நாம் ஒரு வேர்பை போட்டு பேச போகிறோம். என்ன அப்படின்னா, தெரிஞ்ச பிறகும் கூட, தெரிந்த பிறகும் கூட அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி தெரிந்தும் கூட நம்ம சொல்லுவோம். ஓகே, அதை தெரிஞ்சும் கூட தெரியாட்டியும் கூட இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பர்டிகுலர் ஃப்ரேஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சுக்கணுங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது என்ன மாதிரி சென்ஸ் வெளிப்படுது அப்படின்னா நெகட்டிவ் டோனில் தான் மீனிங் வரும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சும் கூட அவன் வரல, தெரிஞ்சும் கூட அவன் வரல, அவன் வரல, நெகட்டிவ் மீனிங். சரிங்களா? ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், அவனுக்கு அந்த விஷயம் தெரியவும் செஞ்சுருக்கு, ஆனால் அவன் அந்த வினையை செய்யவில்லை. அடுத்து தெரிஞ்சும் கூட அவன் அமைதியாக இருக்கான், தெரிஞ்சும் கூட அவன் அமைதியாக இருக்கான். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சும் அதை பற்றி பேசாமல் சைலண்ட்டாக இருக்கான். ஸோ அதனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், சென்டென்ஸில் நாட் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் தான் நெகட்டிவ் மீனிங் வரும் அப்படின்னு கிடையாது. நாட் இல்லாமல் கூட சென்டென்ஸோட சென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டோன் இருக்கும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? அவன் நல்லவன், பாசிட்டிவ் மீனிங். அவன் கெட்டவன் அப்படின்னா ஹீ இஸ் நாட் குட்னு சொல்லலாம், ஹீ இஸ் பேடுன்னு சொல்லலாம். அப்போ ஹீ இஸ் பேடுன்னு சொல்லும்பொழுது அங்கே நாட் அப்படிங்கிற வார்த்தை இல்லை, ஆனால் மீனிங் நெகட்டிவ். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது இந்த பர்டிகுலர் வார்த்தை எதற்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மீனிங் நெகட்டிவில் கன்வே ஆகிறது தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் நடக்கலைன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட், பார்ப்போம். இந்த வார்த்தையை சொல்வதற்கு நமக்கு தேவைப்படுற ஆங்கில வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத இதிலேருந்தே பார்த்துடலாம். இதுக்கு உங்களுக்கு தெரியும், கூட அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு வார்த்தை வச்சுருக்கோம், ஈவன். சரிங்களா? இந்த ஈவன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க, எக்கச்சக்கமான யூசேஜ் இருக்குது அந்த வார்த்தைக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள், பிறகும். பிறகும் அப்போது ஆஃப்டர் தெரியும்ல, இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியும், ஆஃப்டர். அப்புறம் நாம் எந்த பர்டிகுலர் ஆக்ஷனை பற்றி பேசுகிறோமோ, எந்த பர்டிகுலர் வேர்பை பற்றி பேசுகிறோமோ அந்த வேர்பை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெரண்ட் ஃபார்மில் போடுங்க. என்னது ஜெரண்ட் ஃபார்ம்? வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மில் போடணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டென்ஸ் ஈஸியாக ஃபார்ம் ஆயிரும். சரிங்களா? பாருங்கள், தெரிந்த பிறகும் கூட அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். தெரிந்த பிறகும் கூட அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஈவன் ஈவன் ஆஃப்டர் தெரிந்த. அப்போ தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்ம என்ன வார்த்தை சொல்லுவோம்? நோ அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவோம். கரெக்டுங்களா? KNOW. அந்த வார்த்தையை நம்ம அப்படியே போட்டுக்கிட்டு ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்மை போட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. தெரிந்து பிறகும் கூட அப்படின்னா ஈவன் ஆஃப்டர் நோயிங், ஈவன் ஆஃப்டர் நோயிங். அதை தெரிந்த பிறகும் கூட அப்படின்னா ஈவன் ஆஃப்டர் நோயிங் இட் அப்படின்னு போட்டு ஒரு கமா போட்டிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸ் நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? இது வந்து இண்டிபெண்ட் கிளாஸ் கிடையாது, இது சபார்டினேட். அப்போது இன்னொரு சென்டென்ஸை போட்டால் தான் மீனிங் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் ஃபார்முலா நமக்கு தேவை. ஃபார்முலா என்ன? ஈவன் ஆஃப்டர் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதான் ஃபார்முலா, மறக்கக்கூடாது. ஃபார்முலா என்ன? ஈவன் ஆஃப்டர் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, அது வேர்பு கூட வரக்கூடிய ஐஎன்ஜி போட்டு அதற்கடுத்து ஏதோ ஆப்ஜெக்ட் வேணால் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். ஆனால் இதை தொடர்ந்து நமக்கு ஒரு முழு சென்டென்ஸ் வேணும். சரிங்களா? அந்த பக்கம் ஒரு முழு சென்டென்ஸ் இருந்தால் தான் ஒரு ஃபுல் மீனிங் வெளிப்படும். ஓகே, ஸோ இந்த ஃப்ரேஸு கூட நாம் ஏதாவது ஒரு சில சென்டென்ஸை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக கிறிஸ்டல் கிளியராக நமக்கு ஒரு சென்டென்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போது இதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் எழுது அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. நீங்கள் சொல்கிற ஆன்சர்ஸை தான் நான் எழுத போகிறேன். சரிங்களோட கமெண்ட் செக்ஷனை பார்த்து தான் இங்கே ஆன்சர் எழுத போகிறேன். ஸோ ஆன்சரை சொல்லிக்கிட்டே வாங்க. ரைட், நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம்.
இப்போ ஒரு சில சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க, நம்ம ஃபார்முலா எழுதி வச்சிருக்கோம். ஈவன் ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தை கூட ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். அதற்கடுத்து ஒரு முழு வாக்கியம் வரணும். இப்போ இந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேஸுக்கு அடுத்து ஒரு கமா போட்டிருக்கோங்களா, அது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்திருக்கும். அப்படின்னா அந்த கூட அப்படிங்கிற வார்த்தையோட பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேஸ் முடியுது. அதற்கடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் மீனிங்கில் வரும். இங்கே பாருங்கள், இதுக்கு ஃபுல் மீனிங் இருக்காது. மன்னிப்பு கேட்ட பின்பும் கூட அப்படின்னு தனித்து தான் என்ன பண்ணுதுன்னா மீனிங் இல்லாமல் நிற்குதோ தவிர, இந்த சென்டென்ஸ் பாருங்க, அவள் அதற்காக அழுதாள், அது தனித்து நின்னாலும் முழு அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்போ இந்த மாதிரி தனித்து முழு அர்த்தத்தையும் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸை தான் நம்ம மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம், இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி பாருங்க மீனிங் இல்லை. ஏன் அப்படின்னா இதற்கு இதனுடைய சப்போர்ட் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அர்த்தத்தை வெளிப்படுத்த முடியும், அர்த்தம் கம்ப்ளீட் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸு பாதியாக வந்து மீனிங்கை கொடுக்காம இருந்துச்சுன்னா அதைத்தான் நாம் டெபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சரிங்களா, ரைட். பாருங்க, இப்போ மன்னிப்பு கேட்ட பின்பும் கூட, அந்த செயலை செய்த பின்பும் கூட அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். எந்த செயல் இங்கே இருக்கும் பாருங்க, மன்னிப்பு கேட்கும் செயல். அப்போது இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த வார்த்தை தொடங்குதோ அதுதான் செயல். மன்னிப்பு கேட்டல் ஒரு செயல், நன்றாக ஓடுதல் ஒரு செயல், வயிறு முழுவதும் சாப்பிட்டது ஒரு செயல், படத்தை இருமுறை பார்த்தது ஒரு செயல், 1 மணி நேரம் காத்திருந்தோம் அல்லவா அதுவும் ஒரு செயல். அப்போ எல்லாமே செயலில் தான் ஆரம்பிக்குது. ஓகே, அப்போ நல்லா நீங்கள் ஒன்று கவனிச்சுக்கொடுங்க, இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸுக்குள்ளே எக்காரணத்து கொண்டும் நவுனை போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நவுன் வரவே கூடாது. நவுன் வந்துச்சுன்னா தப்பாயிரும். சரி, எழுதிடலாம். பாருங்கள், மன்னிப்பு கேட்ட பின்பும் கூட, அப்படியே ஃபார்முலா எழுதுங்க பார்க்கலாம். ஈவன் ஆஃப்டர். இப்போ ஈவன் ஆஃப்டர் அப்படின்னா இந்த ஃப்ரேஸ் முடிஞ்சதுன்னு அர்த்தம். பாருங்கள், ஈவன் ஆஃப்டர் போடுங்க. ஈவன் ஆஃப்டர், ஈவன் ஆஃப்டர். அப்படி எனக்கு ஆன்சர் சொல்லிகிட்டே வாங்க, நான் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன். வெரி குட். ஈவன் ஆஃப்டர். அதற்கடுத்து என்ன இருக்குது, ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போது நம்ம அங்கே இருக்க வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மில் போடணும். என்ன வேர்ப் இருக்குது, மன்னிப்பு கேட்டல். மன்னிப்பு கேட்டல், மன்னிப்பு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் என்ன, அப்பாலஜைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்பாலஜைசிங் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, பாருங்கள், ஈவன் ஆஃப்டர் அப்பாலஜைசிங், ஈவன் ஆஃப்டர் அப்பாலஜைசிங், அவ்வளோதான். காமா, மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட, வேலை முடிஞ்சது. ஈவன் ஆஃப்டர் அப்பாலஜைசிங், மன்னிப்பு கேட்ட பின்பும் கூட, அவள் அதற்காக அழுதாள். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டாங்க, ஆனால் மன்னிப்பு கேட்ட பிறகும் கூட அவங்க அதை நினச்சி என்ன பண்ணாங்கன்னா அதுக்காக அழுதாங்க. அப்படி தான் சொல்லியிருக்கோம். சரிங்களா, ரொம்ப சிம்பிள். அவள் அதற்காக அழுதாள். அப்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இங்கே இருக்குது, வேர்ப் இங்கே இருக்குது. அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். அவள் அழுதாள். ஷி கிரைட். எதற்காக, அதற்காக. ஃபார் இட், அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஷி கிரைட் ஃபார் இட். சேர்த்து சொல்லுங்கள், முழுசாக சொல்லுங்கள். ஈவன் ஆஃப்டர் அப்பாலஜைசிங், ஈவன் ஆஃப்டர் அப்பாலஜைசிங், ஷீ கிரைடு ஃபார் இட், ஷீ கிரைடு ஃபார் இட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சென்டென்ஸ் முடிஞ்சது. இவ்வளோதாங்க, இவ்வளோதான். அடுத்த ஸ்லைடில் போகும்போது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சென்டென்சஸ் பார்க்கலாம், அது நல்லாயிருக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்கள். நன்றாக ஓடிய பிறகும் கூட அவருடைய எடை குறைவில்லை. ஐயோ, நல்லா வாக்கிங் போய் ஜாக்கிங் போன பின்னாடி கூட வெயிட்டு ஒரு சொட்டு குறையில அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் இப்போ எழுத போகிறோம். சரிங்களா, பாருங்கள், இதே ஃபார்மேட் தான் அப்படி எழுத போகிறோம். அப்படியே கடகடன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அவ்வளோதான். ஈவன் ஆஃப்டர், ஈவன் ஆஃப்டர். அடுத்து என்ன பண்ணணும், அங்கே நடந்த அந்த வினையை போட வேண்டும். வினை என்னது, நன்றாக ஓடுதல். அப்போது ரன்னிங், ரன்னிங் என்னென்னு போடலாம், ப்ராப்பர்லி இல்லாட்டி வெல் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கலாம். சரிங்களா, ஈவன் ஆஃப்டர் ரன்னிங் வெல், ஈவன் ஆஃப்டர் ரன்னிங் வெல் இல்லாட்டி ரன்னிங் ப்ராப்பர்லி, அவனுடைய வெயிட்டு குறையலை, அவனுடைய வெயிட்டு குறையல. ரொம்ப சிம்பிள். அவனுடைய எடை, அவனுடைய எடைனா ஹிஸ் வெயிட், அவ்வளோதான். வெயிட் குறையவில்லை, நெகட்டிவில் இருக்குது, அதுவும் பாஸ்டில் இருக்குது, அது குறையல. ஹிஸ் வெயிட் டிண்ட் டிக்ரீஸ், ஹிஸ் வெயிட் டிண்ட் டிக்ரீஸ், அவ்வளோதான். சேர்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈவன் ஆஃப்டர் ரன்னிங் வெல், ஈவன் ஆஃப்டர் ரன்னிங் வெல், ஹிஸ் வெயிட் டிண்ட் டிக்ரீஸ், ஹிஸ் வெயிட் டிண்ட் டிக்ரீஸ், அவ்வளோதான். ஒரு சில டிடின்ட்டுன்னு சொல்லுவீங்க, அப்படி சொல்ல வேணாம், டின்ட்டுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஈவன் ஆஃப்டர் ரன்னிங் லைக் எனிதிங், எப்படி ஓடியும் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஈவன் ஆஃப்டர் ரன்னிங் வெல், ஹிஸ் வெயிட் டிண்ட் டிக்ரீஸ், ஹிஸ் வெயிட் டிண்ட் டிக்ரீஸ், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். வயிறு முழுவதும் சாப்பிட்ட பிறகும் கூட சாப்பிடாததை போல் உணர்ந்தார்கள். யார்,
உணர்ந்தார்கள் தான் இருக்குது. அதனால அங்கே இருக்கிற நவுன் தெரில அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே எந்த ஒரு நவுனுமே நம்ம போடலை. ஆனால் இந்த கடைசி வார்த்தையிலிருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவர்கள் அப்படிங்கிற வார்த்தையில் வந்திருக்கு. சரிங்களா? அவர்கள் உணர்ந்தார்கள். சாப்பிடாததை போல் உணர்ந்தார்கள். அவ்வளோதான். பாருங்கள், வயிறு முழுவதும் சாப்பிட்ட பிறகும் கூட எழுதலாமா? எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஈவன் ஆஃப்டர் அந்த பர்டிகுலர் வேர்பு கூட ஐஎன்ஜி. ஈட்டிங் வயிறு ஃபுல்லாக அதானே போட்டிருக்கோம். பாருங்கள், வயிறு முழுவதும் அப்படின்னா தேயர் ஃபில் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். இதுவும் கரெக்டு தான். தேயர் ஃபில் எப்படி நீங்கள் சொல்லலாம். ஓகே, பாருங்கள். ஈவன் ஆஃப்டர் ஈட்டிங் தேயர் ஃபில் சாப்பிடாததை போல் அவர்கள் உணர்ந்தார்கள். போல், அதை போல், இதை போல் அப்படின்னா ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த வார்த்தையை போட்டுக்கலாம். ஓகே, யார் உணர்ந்தார்கள்? அவர்கள் உணர்ந்தார்கள். அப்போது தே ஃபெல்ட் அதை போல். அப்போ ஆஸ் இஃப். அவ்வளோதான். தே ஃபெல்ட் ஆஸ் இஃப் எதை போலவாமா? சாப்பிடாததை போல். அப்போ ஒன்றை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா V2ல போட்டுட்டோம். எதை போல் உணர்ந்தார்கள்? ஒரு சம்பவம் நடக்காததை போல் உணர்ந்தார்கள். அப்போது அந்த சம்பவம் நடக்காமல் இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு நடந்தது. அது நடக்காத மாதிரி அவங்க உணர்றாங்க. அது செகண்ட் நடந்தது. சரிங்களா? தே ஃபெல்ட் ஆஸ் இஃப் தே hadn't eaten. அவ்வளோதான். சாப்பிடாததை போல் உணர்ந்தார்கள். முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இப்போ சொல்லி பாருங்கள் ஒட்டுக்கா. ஈவன் ஆஃப்டர் ஈட்டிங் their fill they felt as if they hadn't eaten. ஈவன் ஆஃப்டர் ஈட்டிங் their fill they felt as if they hadn't eaten. அடுத்து பாருங்கள். படத்தை இருமுறை பார்த்த பின்பு கூட ஒன்றுமே புரியல. ஐயோ, படத்தை 2 டைம் பார்த்ததுக்கப்புறம் கூட ஒன்றும் புரியலடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எழுதிடலாம் வாங்க. படத்தை இருமுறை பார்த்த பின்பும் கூட. சிம்பிள் தான். ஈவன் ஆஃப்டர் வாட்சிங் த மூவி எவ்வளோ டைமு? 2 டைம். அப்போ ட்வைஸ். அவ்வளோதான். ஈவன் ஆஃப்டர் வாட்சிங் த மூவி ட்வைஸ். ஒன்றுமே புரியல. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியலன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒன்றுமே புரியல அப்படின்னா ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். ஒன்றுமே புரியல. அவ்வளோதான். சிம்பிள் சென்டென்சஸ் தான். பாருங்கள். ஐயோ, ஈவன் ஆஃப்டர் வாட்சிங் த மூவி ட்வைஸ் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். அப்படியே என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். சொல்லுங்கள். ஈவன் ஆஃப்டர் வாட்சிங் த மூவி ட்வைஸ் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். சிம்பிள். கடைசியாக ஒன்று பாருங்கள். 1 மணி நேரம் காத்திருந்த பிறகும் கூட பேருந்து வரவில்லை. 1 மணி நேரம் காத்திருந்த பின்பும் கூட. சிம்பிள். ஈவன் பாருங்கள். ஈவன் ஆஃப்டர் அந்த பர்டிகுலர் வேர்ப். அவ்வளோதான். ஈவன் ஆஃப்டர் வெயிட்டிங் ஃபார் an hour. ஓகே, ஃபார் an hour பேருந்து வரவில்லை. The bus didn't come. எல்லாமே சிம்பிள் சென்டென்சஸ் தான். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெகுலராக நம்ம பேசக்கூடிய அந்த சென்டென்சஸை மேக் பண்ணுறதுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். பாருங்கள். ஈவன் ஆஃப்டர் வெயிட்டிங் ஃபார் an hour the bus didn't come. அப்படியே அதை நீங்கள் முன்னாடி போட்டு இதை பின்னாடி போட்டாலும் மீனிங் வரும். The bus didn't come even after waiting for an hour. The bus didn't come even after waiting for an hour. அவ்வளோதான். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இருக்க எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். என்னென்னா, நாம் போன ஸ்லைடில் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரே வேர்பு வர மாதிரி தான் பார்த்தோம். இங்கே பாருங்களேன். பேசியது அவன்தான் என்று தெரிந்தும் கூட. அப்போது பேசியது அப்படிங்கிறது ஒரு வேர்பு, தெரிந்தும் அப்படிங்கிறது இன்னொரு வேர்பு. அப்போது இங்கே 2 வேர்ப் வருது. அதுவும் இல்லாமல் இந்த என்று அப்படிங்கிற வார்த்தையும் இடையில வருது. இப்படி வந்தால் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் எப்படி நாம் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள். பேசியது அவன்தான் என்று தெரிந்தும் கூட. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பெல்லாம் என்று இல்லாட்டி அதுதான்னு அந்த மாதிரி சவுண்டில் வருதோ அந்த இடத்துல தட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் மேக்ஸிமம் வந்துடுங்க. இப்போ அதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்களேன். பேசியது அவன்தான் என்று தெரிந்தும் கூட. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தெரிந்தும் கூட அப்படின்னா தெரிஞ்ச பின்னாடியும் கூடன்னு அர்த்தம். இந்த வார்த்தைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதன் பிறகும் கூட அப்படிங்கிற அந்த மீனிங் சேர்ந்தே வருது. தெரிந்தும் கூட அப்படின்னா தெரிந்த பின்பும் கூடன்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்கள். தெரிந்தும் கூட. அப்போ ரொம்ப சிம்பிள். நம்ம முன்னாடி போன ஸ்லைடில் படித்த அதே பேட்டர்ன் தான். பாருங்கள். ஈவன் ஆஃப்டர் நோயிங்
ஈவன் ஆஃப்டர் நோயிங், இந்த என்று அப்படிங்கிறதுக்கு தட் அப்படிங்கிற வார்த்தை போட்டுடலாம். பேசியது அவன்தான். அப்போ அவன் என்ன பண்ணான்? பேசினான். அவன் பேசினான். அப்போ அவன் பேசினான் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் இருக்கா, பாஸ்டில் இருக்கா, இல்லை ஃப்யூச்சரில் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அவன் பேசினான், அவன் பேசுகிறான், அவன் பேசுவான். நமக்கு என்ன இருக்குது? பேசியது. அப்போது அவன் பேசினான் தான் அர்த்தம். ஓகே, அப்போ அவன் பேசினான் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், தட் ஹீ ஸ்போக். அவ்வளோதாங்க, சிம்பிள், முடிஞ்சு போச்சு. அவன் தான் பேசினான் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவர்கள் அவனை கண்டுகொள்றது இல்லை. அவங்க என்ன பண்ணுறதில்ல? கண்டுக்கிறதே இல்லை. ரொம்ப சிம்பிள் பாருங்கள். தே ஆர் கண்டுகொள்வதில்லை அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலான்னா புறக்கணிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். அப்போ இப்படி எழுதிடலாம் பாருங்கள். தே ஆர் இக்னோரிங் ஹிம். தே ஆர் இக்னோரிங் ஹிம். இல்லாட்டி தே இக்னோர் ஹிம்னு சொன்னாலும் கரெக்டு தான். தே இக்னோர் ஹிம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸு, தே ஆர் இக்னோரிங் ஹிம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ரெண்டுமே அர்த்தம் கொடுக்கறது தப்பில்லை. சரிங்களா? பாருங்கள். ஈவன் ஆஃப்டர் நோயிங் தட் ஹீ ஸ்போக், ஈவன் ஆஃப்டர் நோயிங் தட் ஹீ ஸ்போக், தே ஆர் இக்னோரிங் ஹிம். தே ஆர் இக்னோரிங் ஹிம் இல்லாட்டி தே இக்னோர் ஹிம் எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள். இது சிம்பிளாக தான் இருக்கும். பல மருத்துவர்களை சந்தித்தும் கூட அவளுக்கு நோய் குணமாகவில்லை. இதுதான் கொஞ்சம் நமக்கு ஒரு புது சென்டென்ஸாக இருக்கும். அது எழுதிடலாம், ஈஸி தான். பல மருத்துவர்களை சந்தித்தும் கூட. இப்போது டாக்டரை சந்திக்கிறதுக்கு நம்ம மீட்டோ இல்லை சிஓ அப்படிங்கிற வார்த்தையை விட என்ன வார்த்தை போடலாம்? விசிட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள். பல மருத்துவர்களை சந்தித்தும் கூட. ஓகே, ஈவன் ஆஃப்டர், ஈவன் ஆஃப்டர், ஓகே, விசிட்டிங், ஈவன் ஆஃப்டர் விசிட்டிங் மெனி டாக்டர்ஸ். ஓகே, மெனி டாக்டர்ஸ். இல்லாட்டி இந்த விசிட்டிங்க்கு பதிலாக கன்சல்ட்டிங் வித் அப்படின்னு போடலாம். அதுவும் கரெக்டாக இருக்கும். ஈவன் ஆஃப்டர் கன்சல்ட்டிங் வித் மெனி டாக்டர்ஸ், கரெக்ட், போட்டுக்கலாம் நீங்கள், தப்பு இல்லை. சரிங்களா? பாருங்கள். ஈவன் ஆஃப்டர் விசிட்டிங் மெனி டாக்டர்ஸ், அவளுக்கு நோய் குணமாகவில்லை. அவளுக்கு என்ன ஆகலை? நோய் குணமாகலை. ரொம்ப சிம்பிள். குணம் ஆகவில்லை நெகட்டிவில் இருக்குது, அதுவும் பாஸ்ட்டு. அப்போது ஹெர் இல்னஸ். ஓகே, ஹெர் இல்னஸ் பாஸ்ட்டு தானே, அதுவும் நெகட்டிவில் தான் இருக்குது. அதனால் டிண்ட் கெட் க்யூர்டு. அவ்வளோதாங்க, டிண்ட் கெட் க்யூர்டு, முடிஞ்சு போச்சு. சேர்த்து சொல்லுங்கள். ஈவன் ஆஃப்டர் விசிட்டிங் மெனி டாக்டர்ஸ் ஹெர் இல்னஸ் டிண்ட் கெட் க்யூர்டு. ஹெர் இல்னஸ் டிண்ட் கெட் க்யூர்டு. சொல்லி சொல்லி பார்க்கணும். அவளுடைய நோய் குணமாகவில்லை. ஹெர் இல்னஸ் டிண்ட் கெட் க்யூர்டு. அவ்வளோதான். கெட்டவன் என தெரிந்தும் கூட கர்ணன் நட்பிற்காக துணை போனான். கெட்டவன் தெரிஞ்சும் கூட கர்ணன் நட்பிற்காக துணை போனான். இங்கே பாருங்கள், ரெண்டு இருக்குது. ஒன்று கெட்டவன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸு, தெரிந்தும் கூட அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரேஸ். எழுதிடலாங்களா? பாருங்கள். ஈவன் ஆஃப்டர், ஈவன் ஆஃப்டர் நோயிங், நோயிங் என்னன்னு தெரிஞ்சாமா? கெட்டவன் தெரிந்தும் கூட. அப்போ தட் ஹீ வாஸ் பேட். அவ்வளோதான், ஹீ வாஸ் பேட். ஏன்னா கெட்டவன் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஃபுல் சென்டென்ஸ் கொடுத்தா தான் இங்கே மீனிங் வரும். ஓகே, அவன் கெட்டவன் என்றும் தெரிந்தும் கூட, ஈவன் ஆஃப்டர் நோயிங் தட் ஹீ வாஸ் பேட், கர்ணன் நட்பிற்காக துணை போனான். அவங்ககிட்ட என்ன பண்ணிட்டான்? அவன் சைடில் போயிட்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? பாருங்கள். கர்ணன், கர்ணன் சைடட் வித். ஓகே, கர்ணன் சைடட் வித் ஹிம், வித் ஹிம் எதற்காக? நட்பிற்காக. அப்போது ஃபார் த சேக் ஆஃப், ஃபார் த சேக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அவ்வளோதான், ஃபார் த சேக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ரொம்ப சிம்பிள். ஃபார் த ஷேக் ஆஃப்னா அதற்காக, அப்படியே அந்த நாட்டிற்காக, மக்களுக்காக அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் த சேக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இங்கே நட்பிற்காக அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் த சேக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டுக்கிட்டோம். சரிங்களா? ரைட். பாருங்கள். ஈவன் ஆஃப்டர் நோயிங் தட் ஹீ வாஸ் பேட், ஈவன் ஆஃப்டர் நோயிங் தட் ஹீ வாஸ் பேட், கர்ணன் சைடட் வித் ஹிம், கர்ணன் அவனுடன் துணை போனான், இல்லாட்டி அவன் பக்கத்தில் நின்னான் அப்படிங்கிறத சைடட் அப்படின்னு சொல்கிறோம். கர்ணன் சைடட் வித் ஹிம் ஃபார் த சேக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, ஃபார் த சேக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். மழை நின்ற பின்பும் கூட மரத்திலிருந்து நீர் வடிகிறது. இதை வந்து நம்ம தமிழ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அடமழை நின்னாலும் மரமலை நிற்கிறேன்னு சொல்லுவாங்க. அடமழையே நின்னாலும் மரமலை, மரத்துலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதை தான் மரமலைன்னு சொல்கிறது. சரிங்களா? எழுதலாமா? மழை நின்ற பின்பும் கூட மரத்திலிருந்து நீர் வடிகிறது. பாருங்க. ஈவன் ஆஃப்டர், ஈவன் ஆஃப்டர்
என்னது நின்றுச்சாமா? மழை நின்ற பிறகும் கூட. ஓகே, ஈவன் ஆஃப்டர் த ரெயின் ஸ்டாப்பிங், ஈவன் ஆஃப்டர் த ரெயின் ஸ்டாப்பிங். ஒரு சிலர் ரெயின் ஸ்டாப்டுன்னு போடுவாங்க, அதுவும் கரெக்டு தான். ஸ்டாப்பிங்கும் கரெக்டு தான், தப்பு இல்லை. ஈவன் ஆஃப்டர் த ரெயின் ஸ்டாப்பிங். ஏன் ஸ்டாப்பிங் போட்டிருக்கோன்னா நம்ம ஜெரண்டு தானே படிச்சிருக்கோம் இன்றைக்கி, அதனால் அந்த ஃபார்மெட்லேயே போயிடலாம். சரிங்களா? ஈவன் ஆஃப்டர் த ரெயின் ஸ்டாப்பிங், மரத்திலிருந்து நீர் வடிகிறது. மரத்திலிருந்து, அப்போ வாட்டர் என்ன பண்ணுதாமா? வடிகிறது. வடிதலுக்கு என்ன சொல்லலாம்? ட்ரிப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொல்லலாம். ஓகே, மரத்திலிருந்து நீர் வடிகிறது. வாட்டர் ட்ரிப்ஸ் எங்கிருந்து? மரத்திலிருந்து. ஃப்ரம் த ட்ரீஸ். ஓகே, மரங்களிலிருந்து அப்படின்னு நான் எழுதிட்டேன். பாருங்க, ஈவன் ஆஃப்டர் த ரெயின் ஸ்டாப்பிங் வாட்டர் ட்ரிப்ஸ் ஃப்ரம் த ட்ரீஸ். ஈவன் ஆஃப்டர் த ரெயின் ஸ்டாப்பிங் வாட்டர் ட்ரிப்ஸ் ஃப்ரம் த ட்ரீஸ். சிம்பிள். அடுத்து பாருங்க, அவர்கள் வரமாட்டார்கள் என தெரிந்தும் கூட எனது அப்பா அவர்களை அழைத்தார் என. அப்படின்னா தட் வந்துடணும். எழுதலாங்களா? பாருங்க, தெரிந்தும் கூட, அப்போ ஈவன் ஆஃப்டர் நோயிங். ஈவன் ஆஃப்டர் நோயிங், உடனே அந்த கன்ஜங்ஷனை போட்டு விட்ருவோம். தட் அவர்கள் வரமாட்டார்கள் அப்படின்னா ஃப்யூச்சரில் இருக்குது. பாருங்கள், இதை மட்டும் சொல்லி பாருங்கள், தனியாக சொல்லுங்கள். அவங்க வரமாட்டாங்க அப்படின்னா தே என்ன பண்ணுவோம்? ஃப்யூச்சரில் தானே சொல்லுவோம். தே ஓன்ட் கம் அப்படி எழுதிடலாமா? ஈவன் ஆஃப்டர் நோயிங் தட் தே ஓன்ட் கம், எங்கள் அப்பா என்ன பண்ணாராமா? அவங்கள கூப்பிட்டாரு. ஈவன் ஆஃப்டர் நோயிங் தட் தே ஓன்ட் கம் மை ஃபாதர் கால்டு தேம், இல்லாட்டி மை ஃபாதர் இன்வைட்டட் தேம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே, மை ஃபாதர் இன்வைட்டட் தேம். சிம்பிள். அவர்கள் வரமாட்டார்கள் என்று தெரிந்தும் கூட எங்கள் அப்பா அவர்களை அழைத்தார். ஈவன் ஆஃப்டர் நோயிங் தட் தே ஓன்ட் கம் மை ஃபாதர் இன்வைட்டட் தேம். சிம்பிள். அவ்வளோதாங்க. அப்போது இந்த ஈவன் ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் இந்த 2 வேர்பு கூடயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒரு பெரிய சென்டென்ஸை மேக் பண்ண முடியும். சரிங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. இப்போது இது ரிலேட்டட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். விலை அதிகம் என தெரிந்தும் கூட அவன் அந்த கடைக்கு சென்றான். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். விலை அதிகம் என தெரிந்தும் கூட, அப்போ எந்த பேட்டர்னில் வருது, எந்த ஸ்லைடில் இதை நம்ம படித்தோம் அப்படிங்கிறத யோசித்து ஆன்சர் எழுதுங்க. ஓகே. நீண்ட நேரம் படித்த பின்பும் கூட அவள் அனைத்தையும் மறந்துவிட்டாள். 500 ரூபாய் இருந்தும் கூட அவர்கள் பெட்ரோல் போடவில்லை. கார்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அவர்கள் காருக்கு பெட்ரோல் போடவில்லை அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஜெயிக்க மாட்டோம் என தெரிந்தும், ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நாங்கள் கடுமையாக விளையாடினோம், பயங்கரமாக டஃப் கொடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நேரில் பார்த்த பின்பும் கூட அவர்கள் எங்களை அங்கீகரிக்கவில்லை, ரெக்கக்னைஸே பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் எழுதி காமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேஸ். சரிங்களா? பார்க்கலாம். தேங்க்யூ.